இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆன்ட்டிக்காக இந்துக்காகன்னு சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். அண்ணா இவ ஒத்துக்கிட்டானே. ஓகே சூப்பர். எப்படி சொல்லணும்? முதல்ல பிராக்டிஸ் பண்ணு, நான் எழுதி கொடுக்குறேன். என்னது? அவனை காதலிக்கிறேன்னு சொல்றதுக்கு ரிஹர்சல் வேற பண்ணணுமா? உண்மையா காதலிச்சா அதெல்லாம் தேவை கிடையாது. ஆக்டிங் பண்ணணும்னு நினைக்கும் போது சீன் பேப்பர் தேவைப்படும். இது எழுதி கொடுக்குறேன். என்ன உங்க அண்ணன் ரைட்டர் வேலையெல்லாம் கூட பாப்பாரா? என்ன நினைச்சிட்டு இருக்க? அவர் ரைட்டர், லவ்வர், ஃபைட்டர் எல்லாமே. யப்பா, நிறைய டேலண்ட் இருக்கு. தோண்டுனா டன் கணக்குல எனக்குள்ளேயே டேலண்ட் இருக்கு. உன் புள்ள அந்த கல்யாணத்தை நடத்துற வரைக்கும் நீ இந்த வனவாசத்திலிருந்து தப்பிக்க முடியாது. இன்னைக்கு எந்த முகூர்த்த நேரத்துல கல்யாணம் நின்னுச்சோ அதே டைம்குள்ள நாளைக்கு அதே டைம்குள்ள அந்த கல்யாணத்தை நடத்தணும். இல்லன்னா இவனோட சேர்த்து உன்னையும் துணைக்கு நான் மேல அமுச்சு வச்சிருவேன். இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் தங்கம். நான் செத்து போயிடுறேன். இந்த வீடியோவை பார்த்ததும் கீழே இருக்கிற என் நம்பருக்கு ஃபோன் பண்ண. பூமி எதுக்கு அவனை காதலிக்க போறா? கீழே ஃபோன் நம்பர் வேற கொடுத்திருக்கா. அந்த நம்பருக்கு கால் பண்ணலாமா? இங்க கூட. ஹலோ, யாரு? ஹலோ, நான் தான் மருதாணி ஆன்ட்டி. மருதாணியா? அம்மா நீங்க யாருங்க? என்ன வேணும் உங்களுக்கு? பூமி இல்லையா? பூமியா? நீங்க யார் சொல்லுங்க, உங்களுக்கு யார் வேணும்? ஹலோ டேய் செரி. அத்தை சொல்லுங்க அத்தை. என்ன வீடியோ இது? இதுல எதுக்கு உன் ஃபோன் நம்பர் இருக்கு? ஓ, அந்த வீடியோ உங்க வரைக்கும் வந்துருச்சா? அது ஒண்ணும் இல்ல அத்தை. எவனோ ஒருத்தன் நம்ம இந்துவை பத்தி தப்பு தப்பா பேசினால அவனை பிடிக்கிறதுக்கான மாஸ்டர் பிளான் இது. அத பத்தில நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க அத்தை. அவனுக்காகவா? நம்ம இந்து கல்யாணம் நடக்கணும்னா அவனை பிடிச்சு 4 சாத்து சாப்பினா தானே எல்லாம் நடக்கும். அவனை முதல்ல யார் அனுப்புனாங்க, எதுக்கு அனுப்புனாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்குதான் இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கோம். அம்மா, அப்படியா? சரி. ஏண்டா ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி அந்த வீடியோ அத்தனை முறை பார்த்துட்டு இருக்க? என்னை எப்படிலாம் ரசிச்சிருக்கா பாத்தியா? எனக்காக சாக கூட துணிஞ்சிட்டாடா என் ஹீரோயின். இந்த பொண்ணுங்களே ரொம்ப டிபிக்கல்ரா. முதல்ல என்ன பார்த்ததும் சீரியஸ் ஆயிட்டா. இப்ப என்னடானா என்னோட ஹேர் ஸ்டைல பார்த்து அப்படியே சரண்டர் ஆயிட்டா. இந்த கிழட்டு ஆன்ட்டி வேற.
போனை கட் பண்றாம்மா இவன். அவன் போன் எடுக்கிற வரைக்கும் நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. ம், ம், என் தலை எழுத்து. ஏண்டா என்னோட ஹேர் ஸ்டைலு தேங்காய் நார் மாதிரி இருக்குது, குருவி கூடு மாதிரி இருக்குதுன்னு எப்ப பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பிய. இப்ப பாத்தியா என்னோட ஹேர் ஸ்டைலுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணே மாட்டிக்கிச்சு. அடேங்கப்பா, இப்ப நானு ஹேர் கிங்குடா. இந்த வெட்டி பேச்சுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல. நீ சொல்றத கேட்க முடியலடா டேய். உனக்கு பொறாமடா. இப்படி ஒரு பொண்ணை என்ன தேடிட்டு இருக்கிறத நினைச்சு உனக்கு உடம்பு பூரா எரியுது. பொறாம பிடிச்ச என்னமோ பூமியும் வானமும் சேராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பூமியும் ககனும் எப்பவும் ஒண்ணு சேர்ந்துகிட்டே இருக்காங்க. அவங்க சந்திச்சாலே உனக்கு டென்ஷன். நான் எதுக்காக டென்ஷன் ஆகணும்? நாம போட்ட பிளான் படி அந்த நரியன் மாட்டிக்கிட்டான்னா அவனுக்கு ஃபோன் பண்ணது நீதாங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடும்ல. நான் இப்ப ஃபோன் பண்ணேன் சித்தி. பூமி ஃபோன் வருது பாரு. ஹலோ. ஏமா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவன் முடிய முள்ள மன்றி மாதிரி வச்சிருக்கான். அந்த ஹேர் ஸ்டைல் தான் உனக்கு பிடிச்சிருக்கா? அவன் போட்டோவை சரியா பாத்தியா? அவன் மூஞ்சி அவனுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால உங்களுக்கு என்ன? என்னது? அவனுக்காக நீ சாக போறியா? ஆமாங்க, செத்து போறேன். ஏன் சாவு ஏன் இஷ்டம். உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீ எங்க முடிவை மாத்தி போயிடும் பயந்துதான் உனக்கு போன் பண்ண. கேவலமான டேஸ்ட் உள்ள நீ உயிரோட இருக்கிறது இந்த பூமிக்கே பாரம். நீ உடனே செத்து தொலை. சிரிச்சிட்டு இருக்கீங்கல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஹலோ. சிரிச்சிட்டு இருக்கீங்கல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல.